Okay, clear. Okay, right. ரைட் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமாப்பா. ரைட். ஸோ போன கிளாஸ் வந்தவங்க குயிக்கா ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. கண்டினியூஸா கிளாஸ்க்கு வரவங்க இது டே 3 இது 3வது நாள். உங்களுக்கு ஃப்ரீயா நடக்கிற இந்த செஷன் 3rd டே தான் இன்றைக்குள்ளது. ஜதீஷன் வந்திருக்கு. ஓகே ஓகே வந்திருக்கிறீங்க தானே? ஃபைன். அப்ப போன கிளாஸ்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் நாங்க கேட்போம். குயிக்கா யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்போம். சரியா? ரெடியா எல்லாரும்? எல்லாரும் தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு தானே வந்திருக்கு? ஒரு கிளாஸ்ல நீங்க ஒரு எம்சிக்யூ பாயிண்ட் படிச்சேன்னு சொன்னா சும்மா ஸ்கிரீன்ல வச்சு கொண்டு இருக்கிறது இல்ல. சரியா? உங்களுக்கு அது முக்கியமான பாயிண்ட், உங்களுக்கு அது புதிய ஒரு பாயிண்ட், நீங்க படிச்சில்லாத ஒரு பாயிண்ட் அப்படின்ட்டு இருந்தா நீங்க என்ன செய்யணும்? குயிக்கா உங்களோட நோட்ல நோட் பண்ணி கொள்ளணும். சரி. என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்றது எம்சிக்யூ காப்பி ஒன்று மெயின்டைன் பண்ண சொல்லி. அப்ப அவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணும் போதே எம்சிக்யூ காப்பி ஒன்று சைட்ல வச்சு கொள்ளுவாங்க. பிசிக்கல் ஜியோகிராஃபி பக்கத்துல மார்க் பண்ணி கொள்ளுவாங்க. ஹியூமன், ப்ராக்டிக்கல் அப்படி மார்க் பண்ணி கொள்ளுவாங்க. அவங்களுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட். சரியா? அப்ப நீங்களும் அப்படி ஒரு கொப்பி ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. ஷாப்ல வாங்கணும்ன்றே அவசியம் இல்ல. கேலண்டர் தாள் எல்லாம் கூட மடிச்சு நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். அந்த ரஃப் பேப்பர் ஷீட்ஸ் எல்லாம் இருக்கும் பேப்பர் கடைகள்ற, அதுகளை வாங்கி மடிச்சு பின் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். A4 ஷீட் எக்ஸ்ட்ராவா இருக்கா? பின் பண்ணி கொள்றது, யூஸ் பண்ணி கொள்றது. சரி. அப்ப அப்படி யூஸ் பண்ணி கொள்ளுங்க. நானும் என் A level நேரம் எம்சிக்யூ காப்பி மெயின்டைன் பண்ணினேன். சரியான ஒர்க் அவுட் ஆவிச்சு எனக்கு. சரி. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நான் அதை ரெக்கமெண்ட் பண்றது. இப்போ உங்களுக்கும் நான் அதை சொல்றேன், கட்டாயமா செய்யுங்க. சரியான யூஸ்ஃபுல். 40 மார்க்ஸ் எம்சிக்யூல இருக்கேன்னா ஸோ ஸ்கோர் பண்ணி கொள்ளலாம் ஈஸியா. ரைட். அப்ப நான் போன கிளாஸ்ல கேட்ட பார்ட்ஸ்ல இருந்து ஜென்ரலா பல கொஷின்ஸ் கேட்கிறேன். சரியா? ரைட். போன கிளாஸ் ஒரு தொண்டமன்னார் பேப்பர் ஒன்று பார்த்த ஞாபகம் இருக்கு. ஓகே ஓகே ஜென்ரலா கேட்குறேன், குயிக் ஆன்சர் பண்ணுங்க. 2 கிளாஸஸா நடந்ததே. ஓகே. இப்ப சொல்லுங்க, கணினியை அடிப்படையாக கொண்டு படத்தை தயாரிக்கக்கூடிய நவீன படவரைகலை நுட்பம். குயிக் ஆன்சர். ஆக்கிஃபா ஃபர்ஸ்ட் ஆன்சர். GIS. அடுத்தவங்க யோசிக்கிற என்னடா இதுன்னு சொல்லி. GIS கணினி சாரா, கம்ப்யூட்டர் அடிப்படையாக கொண்டு படத்தை உருவாக்குறது GIS. வெரி குட். ரைட். அடுத்த ஆன்சர் பண்ணுங்க. GISஇன் தரவு வகைகள் எத்தனை? ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஆல் தான் நான் ரீட் பண்ணுவேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொன்னது லெவிகா. லெவிகா. குட் லெவிகா. GIS தரவுட வகை 2. இடம் சாராதது. ஓகே. அடுத்த கொஸ்டனுக்கு குயிக்கா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ரைட். ஸோ எனக்கு சொல்லுங்க, நான் படிச்சு தரும் போது உங்களுக்கு சொன்னேன், நார்மலா நாங்க ஆர்ட் பண்ற மாதிரி, நாங்க ட்ரா பண்ற மாதிரி GISல தரவு சேகரிக்கக்கூடிய ஒரு முறை ஒன்று இருக்குன்னு சொன்னேன். அது என்ன முறை? நார்மலா நாங்க ஆர்ட் பண்ற மாதிரி கோடு வரைஞ்சு கொள்ளுவோம். ரைட். ஏதாவது ஒரு உருவம் ஒன்றை வரைஞ்சு கொள்ளுவோம். விவசாய நிலம் ஒன்று காட்டி கொள்ளுவோம். அது என்ன தரவு வகை? அதாவது தரவு களஞ்சியப்படுத்தும் முறை. நுசைஃபா ஃபர்ஸ்ட் ஆன்சர். தரவு. இது டே 1ல படிச்சோமே. GISல தரவு 2 வகையில ஸ்டோர் பண்ணப்படும், சேமிக்கப்படும். சரியா? ஒன்று வெக்டர், அடுத்தது ராஸ்டர். வெக்டர்னா எங்கட டிராவிங் மாதிரி. ராஸ்டர்ண்டா சொன்னா கொஞ்சம் இடியாப்ப சிக்கல். ராஸ்டர்ல என்ன நடக்கும்? எனிவன் சொல்லுங்க. ராஸ்டர்ல என்ன சிக்கல் இருக்கு? அது குட்டி குட்டி குட்டியா என்ன இருக்கும் ராஸ்டர்ல? வெரி குட் ஆக்கிஃபா. ஆக்கிஃபா 2 ஆன்சர் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாவே. ஓகே. செல்கள் காணப்படும், குட்டி குட்டி சதுரங்கள் செல்கள் இருக்குமே. அப்ப ராஸ்டர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின். சரி. ஓகே. இப்ப ஆன்சர் பண்ணுங்க. இது தொண்டமன்னார்ல வந்ததோ என்னமோ எனக்கு மறந்துட்டது, இருந்தாலும் ஜென்ரலா கேக்குறேன். இலங்கையில 150,000 படம் இருக்கு. அதுக்கு தான் நீங்க A-level 20 மார்க்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போறீங்க. அப்படித்தானே? 20 மார்க்ஸ்க்கு 150,000 வரப்போகுது.
அந்த 150,000 படங்கள் மொத்தம் எத்தனை? யார் ஆன்சர் பண்ணது? ரியூப். ரியூப், வெரி குட் ரியூப். 92. மொத்தம் 92 நஜா. சரியா? இப்ப ஆன்சர் பண்ணுங்க. அச்சிடப்பட்ட படங்கள் எத்தனை? அப்பதான் 89. இதுலயும் ஆக்கிஃபா முன்னுக்கு வந்துட்டாவே. 89. ரைட்? குட். ஓகே ஃபைன். இப்ப இந்த டாபிக்கு போவோம். சரி, ரைட். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்றைக்குள்ள செஷன்ல சீட்ஸ் எடுத்து கொண்டு வந்திருக்கு. சரியா? சீட்ஸை நாங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு செட்ல இந்த பிடிஎஃப் வந்து லேட்டா ஷேர் பண்றேன். இப்ப ஷேர் பண்ணல, இப்ப ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகுது தானே. ஸோ ஸ்கிரீன்லேயே பார்த்து கொள்ளுங்க. அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட்? ஓகே. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் ஒரு 4 கொஷின் டிஸ்ப்ளே ஆகுது. சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய முதலாவது கேள்வி, ஸ்ட்ரெயிட்டாக கொஷனுக்கு போவோம். இதுக்கு சரியா ஆன்சர் தெரியுமா? மெட்ரிக் அலியடைப்பு கோடுகள் பொதுவாக என்ன நிறத்தில் வரையப்பட்டிருக்கும்? ஓகே. நம்பர் 1 சொல்லியிருக்க, கருப்பு சொல்லியிருக்க. ஓகே, ஜதீஷன் சிவப்பு சொல்லியிருக்கு. ரைட், ரைட். ஸோ ஓகே, சிவப்பு சொல்லியிருக்கு, கருப்பு சொல்லியிருக்கு, பிரைவேட் ஷெட். ஓகே, ப்ளூ கலர். எல்லா கலரையும் அடிச்சு விட்டுறீங்க. அப்படியா? எந்த கலர்னாலும் சொல்லி விடுவோம். சரி, ரைட். கவனிங்க. மெட்ரிக் அலியடைப்பு கோடுன்னு சொல்றது கிரிட். சரியா? மெட்ரிக் கிரிட், அதாவது 150,000 மெப் இருக்குன்னா அந்த மெப்ல சின்ன சின்னதா கிரிட்ஸ்கள் வந்து காணப்படும் அலியடைப்பு கோடுகள். சரியா? அது முக்கியமா வந்து லொகேஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு இங்க வரைஞ்சு கொள்றேனே, இப்படி ஸ்ரீலங்காவை ஒரு மெங்கோ போட்டுக்கொள்றேன். இங்க வந்து என்னோட வீடு இருக்கு. இப்ப என்னோட வீடுன்னு சொன்னா வந்து இந்த இடத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இந்த கோடுகள் வந்து அவசியம். சரியா? இந்த புள்ளிய கண்டுபிடிக்கிறதுக்கு அலியடைப்பு கோடுகள்னு சொல்லுவோம். மெட்ரிக் கிரிட், அதாவது இது. சரி, இது பொதுவாக என்ன நிறத்துல 150,000 காட்டப்படும்டா? நீல நிறம். கருப்பு இல்ல, நீல நிறம். சரியா? எம்சிக்யூக்கு நினைவு வச்சு கொள்ளுங்க. நீல நிறம். சரி, இப்ப அதே மெட்ரிக் அலியடைப்பு கோடுகள் அதோட தோற்றுவாய் புள்ளியில் இருந்து வடக்கு நோக்கலாக வரையப்பட்டுள்ள இடைவெளி தூரம் யாது? இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு க்ளூ ஒன்று தாரேனே. இப்ப ஜென்ரலா நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க ஜென்ரலா பாருங்க. உங்களோட 92 ஷீட் இருக்குன்னு சொன்னீங்க தானே, 150,000. அதை வச்சு ஐடியா ஒன்று தாரேனே. ஸோ 92 ஷீட்ல ஒரு ஷீட்டை எடுத்தீங்கன்னு சொன்னா அதோட நீள அகலம் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு ஒரு ஐடியா பண்ணி இதுல சரியான ஆன்சரை கண்டுபிடிங்க. ஓகே. அபி வந்து 2 ஆன்சர் சொல்றா. 1 இல்லாட்டி 5. எக்ஸாம்ல 1 5ன்னு கொடுக்க இல்லாதே, 2ல ஏதாவது ஒரு ஆன்சரை தான் நீங்க கொடுக்கணும். ஓகே, இல்மா எனக்கு பிரைவேட் மெசேஜ் பண்ணியிருக்கு. இல்மா மெயின் செட் வாங்க. ஷாக்கிரா மெயினுக்கு வாங்க. ஷஃபியா மெயினுக்கு வாங்க. வெரி சிம்பிள் இந்த கொஷன். ஷாக்கிரா உங்களோட ஆன்சர் சாரி, பட் நீங்க மெயின் செட்டுக்கு வந்து ரிப்ளை ஒன்று தாங்க. மெட்ரிக் கோடு ப்ளூ கலர்ன்றது விளங்கிச்சு. இப்ப வடக்கு நோக்கலாக வரையப்பட்டுள்ள இடைவெளி தூரம்ன்றது கேள்வி. ரைட். ஸோ கவனிங்க. ரைட், நான் உங்களுக்கு க்ளூ ஒன்று தந்தேன். என்ன 92 பீஸ்ல ஒரு பீஸ் வந்து எப்படி காணப்படும் ஒரு க்ளூ ஒன்று தந்துட்டேன். என்ன சரி, இருந்தாலும் சொல்றேன் பாருங்க. வடக்கு நோக்கி, ரைட், வடக்கு நோக்கி வரையப்பட்டிருக்கிற இடைவெளி தூரம் வந்து 25 கிலோமீட்டர். வடக்கு நோக்கி வரையப்பட்டிருக்கிற இடைவெளி தூரம் 25 கிலோமீட்டர். சரியா? கிழக்கு நோக்கி வரையப்பட்டிருக்கிற இடைவெளி தூரம் 40 கிலோமீட்டர். நினைவு வச்சு கொள்ளுங்க. வடக்கு நோக்கி வரையப்பட்டிருக்கிற அந்த கோட்டுடை கெப் வந்து 25 கிலோமீட்டர். கிழக்கு நோக்கி வரையப்படுறது, இது கிழக்கு. கிழக்குல வரையப்படுறது, கிழக்கு நோக்கி வரையப்படக்கூடிய தூரம் தான் 40 கிலோமீட்டர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நம்பர் 3. நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கல்ண்டாலே கசப்பு. சரி, அதனால தான் அது பிழை எடுக்கிறேன். கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. கஷ்டமா இருந்தா எம்சிக்யூ காப்பி கேடுங்க, படிங்க. சரி,
ரைட். அடுத்து இன்னொன்று சொல்லுங்களே. இப்ப அலியடைப்பு கோடு அலியடைப்பு கோடுன்னு சொல்றோம் தானே, இந்த மெட்ரிக் கோடுன்னு எல்லாம் சொல்றோம். சரியா? இப்ப இந்த மெட்ரிக் கோடுகள் வந்து எந்த இடத்துல உருவாக்கப்பட்டது, எந்த இடம் வந்து அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அடிப்படை புள்ளி எது? யாருக்கு சரி தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அந்த மெட்ரிக் கோடோட அடிப்படை புள்ளி. இப்ப அந்த கோடு எல்லாம் இருக்குன்னு சொல்றது எங்களுக்கு தெரியும். அதோட சென்டர், அந்த அந்த புள்ளி. ரைட், குட் ரயோப். பீதுரு தாலகால. சரியா? அதை பேதுரு தாலகாலன்னு சொல்லுவோம், பிதுரு தாலகாலன்னு சொல்லுவோம். பீதுரு தாலகால தான் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பகுதி, உயரமான மலை. சோ அந்த மலை உச்சி, உதாரணத்துக்கு இந்த இடம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இதானே திருக்கோண கணித நிலையம். ஸோ இப்படி போட்டுக்கொள்றேன். ஸோ இந்த உயரமான இடத்தை செலக்ட் பண்ணித்தான் இங்கிருந்து தான் என்ன நடக்குது என்று சொன்னா இந்த கோடுகள் வரைகிறது ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த கோடு வரைகிறதுல இந்த மையப்புள்ளி இருக்கு, அதாவது அடிப்படை புள்ளி இந்த எக்ஸாம்ல கேட்டாங்கன்னு சொன்னா ஆன்சர் வந்து பீதுரு தாலகால மலை. சரியா? இப்ப இந்த கொஸ்டின் இருக்கு தானே, தோற்றுவாய் புள்ளியிலிருந்து வடக்கு நோக்கலாக வரையப்பட்டுள்ள இடைவெளி தூரம். இது வந்து இந்த இதை வச்சுக்கொள்ளுங்க, நினைவு வச்சுக்கொள்ளுங்க. அதாவது வடக்கு நோக்கி என்று சொல்ற நேரம் இப்போ இந்த கேப், இந்த ஒரு பாக்ஸ்ட கேப், இது 25 கிலோமீட்டர். திரும்ப கிழக்கு நோக்கி இந்த பாக்ஸ் வந்து எவ்வளவு தூரம் போகுதோ, 40 கிலோமீட்டர். சரியா? அப்ப இந்த கேள்விக்கு ரெண்டு ஆன்சர் சொல்லிக்கிறேனே. ஒன்று 25 கிலோமீட்டர் வடக்கு, கிழக்கு கேள்வி கேட்டால் 40 கிலோமீட்டர். சரி, இப்ப அடுத்த கொஸ்டின். 1,50,000, அதே 1,50,000 மேப். சரி, 90% நீர்ப்பரப்பினை உள்ளடக்கிய படப்பிரிவுகளை கொண்ட விடையினை தெரிவு செய்க. 90% நீர்ப்பரப்புன்னு சொல்லப்படுது. நீங்க கெஸ் பண்ணலாம் அது எதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஐடியா தரதுக்கு வேணும்னா நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. இதில் நீங்க கெஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? கேள்வியை வாசிங்க. நீர்ப்பரப்பு அதிகமே அப்படின்னு சொன்னா இது முக்கியமா எங்க இருக்கும்? கடல் பகுதி கண்மையில இருக்கும். க்ளூ அது விளங்குதா? கடல் பகுதி கண்மையில இது இருக்கும். நிறைய கடல் பரப்ப, நீர்ப்பரப்ப உள்ளடக்கியதாக இந்த பகுதி இருக்கும். அதுதான் இதில் உள்ள விஷயம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு பிக் கொண்டு ஷேர் பண்றேன். இதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். ஓகே, இதை கவனிங்க. இது உங்களுக்கு விளங்குது தானே? ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எழுத்து கிளியரா தான் இருக்கும். சரி, ஹை ரெசல்யூஷன்ல இந்த படம் இருக்கு. சரி, இப்ப உங்களோட கொஸ்டினுக்கு வந்து சரியான ஆன்சர் எடுக்கலுமான்னு ட்ரை பண்ணுங்க. இந்த இருக்கு. 90% நீர்ப்பரப்ப உள்ளடக்கிய படப்பிரிவு. மானிப்பாய் தங்காலை, கோப்பாய் கோமாரி, கல்முனை தம்பட்டை, கோக்கிலாய் முல்லைத்தீவு, திருக்கோவில் பொத்துவில். சரி, இப்ப இதுல எது இருக்கும்? எனி கெஸஸ்? அதுல இன்னும் ஒரு க்ளூ தரலாம். பொதுவா நீங்க பாக்குறீங்க 92 படம் இருக்கு இங்க பாருங்க. நம்பர் 1ல தொடங்கி 92ல 1,50,000 படத்தால் வந்து 92 இருக்கு. ஆனா அச்சிடப்பட்டது 89 உங்களுக்கு தெரியும் தானே? பிரிண்ட் பண்ணப்பட்டது 89. சரியா? அப்ப அது அது வந்து என்ன முக்கியமாகிட்ட நடந்திருக்குன்னு சொன்னா 57 58வது நம்பர், 64 65வது நம்பர் பாருங்க, 71 72வது நம்பர். சரியா? இந்த 3 நம்பரும் என்ன செய்யப்படுது, சாரி இந்த மொத்த 6 நம்பரும் சேர்த்து ஒவ்வொரு தாளா பிரிண்ட் பண்ணப்படுது. சரி, அதனால தான் 92 பிரிண்டட் பண்ணப்படாம 3 படம் வந்து கழிப்பட்டு இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு செட்டா பிரிண்ட் பண்ணப்படுது. விளங்குதா? ரைட். அப்ப இந்த இடத்துல தான் நீர்ப்பரப்பு அதிகமாக இருக்கும். ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல தான் நீர்ப்பரப்பு அதிகமாக இருக்கும். சரியா? ஓகே, உங்களோட ஆன்சரை பார்ப்போம். அப்போ நிறைய ஆன்சர் பண்ணிக்கிறீங்கன்னா திரும்ப திரும்ப ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நம்பர் 5, நம்பர் 5. எல்லாரும் நம்பர் 5. ரைட். ரியூப்ட ஆன்சர்ஸே நிறைய வந்திருக்கு. ரைட். ஸோ ரியூப் சொல்றா வந்து திருக்கோவில் பொத்துவில்னு சொல்லி. சரியா அந்த ஆன்சர்? திருக்கோவில் பொத்துவில். அதர்ஸ்? ஓகே, ஃபர்ஹத் இல்ல, பில. நீங்க எத்தனை தடவை ஒரே ஆன்சரை திரும்ப திரும்ப போட்டாலும் பில சரியாகாதுன்னு சொல்லி ஃபர்ஹத் நம்பர் 4 சொல்லிக்கிறா. அதர்ஸ்? யா ரேஷ்மா? என்ன? ஓகே, முஃபா 5, லெவிகா 5. ஓகே, வியானா 3.
சரி, ரைட். ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு எடுக்கிறேன். நான் திரும்பவும் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறேன், கவனிங்க. 57ம் 58ம் எடுத்துக்கொள்வோமே. இது என்னென்ன பகுதின்னு சொல்லி போட்டுக்கொள்வோம். ஒன்று அம்பாறை, அடுத்தது கல்முனை. சரியா? 58 கல்முனை, 57 அம்பாறை. அம்பாறை இருக்கு, கல்முனை இருக்கு. ரைட். அடுத்தது 64 65. அப்ப 64 இந்த சைடே, இந்த பக்கமே 64. ரைட். ஸோ 64 வந்து திருக்கோவில், 65 தம்பட்டை. திரும்ப 71 72 இது வந்து பொத்துவில். இதுல இருக்கு, ஜூம் பண்ணி பார்க்கலாம். கோமாரி. சரி, இப்ப ஆன்சர் பண்ணுங்க. எது பிரதானமா வரும்? திருக்கோவில் பொத்து விழா வரும். ஓ நம்பர் 4 சொல்றீங்க கல்முனை தம்பட்டையா? எது வரும்? இந்த படத்தை பார்த்து இன்னொரு தடவை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. யா இல்மா. ஓகே. ஆகிஃபா, படத்தை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னேன். எவ்வளோ ஈஸி. யா ஜெய்னப். ரைட். ஆன்சர் நம்பர், எஸ், மூணாவது கொஷனுக்கு ஆன்சர் நம்பர் 4, கல்முனை தம்பட்டை பகுதி. சரி, அது ரெண்டும் தான் பெரும்பாலும் நீர்ப்பரப்ப கொண்டதாக காணப்படுது. சரி, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்லியிருந்த, ரெண்டு ஷீட்டை ஒண்டா சேர்த்து போட்டிருக்குன்னு தானே சொல்லியிருந்த. நீர்ப்பரப்பு அதிகம் இருக்குன்னு சொல்ற. சோ அம்பாறை பகுதி கல்முனை பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா கல்முனை பகுதியோட நீர்ப்பரப்பு அதிகம், அம்பாறையோட நிலப்பகுதி பெருமளவு உள்வாங்கப்பட்டிருக்கு. விளங்குதா? திருக்கோவில் தம்பட்டையில 64 65ல தம்பட்டையில வந்து தம்பட்டை இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நீர்ப்பரப்பு அதிகம். பக்கத்து பக்கத்து ஷீட் தானே, அந்த ஷீட்டை சேர்த்து தானே பிரிண்ட் எடுக்கப்படுது. Got it? பொத்துவில் கோமாரிலையும் அதே கேஸ் தான். பொத்துவில் பகுதியில நிலப்பரப்பு அதிகமாக இருக்கு. விளங்குதா? ஷாக்கிரா, ஷாக்கிரா ஆன்சர் பண்ணியிருக்கு. குட். ஷாக்கிரா பிரைவேட்டாவே போறது அப்படியா? கிளியரா? எங்க அஃப்தா, ஆகிஃபா ஓகே தானே? ரியூ, ரியூஃப். சரியா? அப்ப நீர்ப்பரப்பு தானே கொஷன். அதை கொஞ்சம் யோசிச்சால் ஆன்சர் வரும். பெரிய கஷ்டம் இல்லையே. ரைட். ஸோ ஆன்சர் நம்பர் 4. ரைட். இப்ப அளவு திட்டத்துக்கு வாங்க. அளவு திட்டத்துக்கு நான் இன்ஷால்லா ஒரு செஷன் ஒன்று செய்வேன். டீட்டெயிலாக சொல்லலை, நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்றேன். 45 7:45க்கு நான் கிளாஸை முடிக்கணும். ஓகே, ரைட். அளவு திட்டம், அளவு திட்டத்தை பத்தி நோமலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிளா நினைவு வச்சு கொள்றேன்னு சொன்னா எப்படி சொல்லலாம்? எனக்கு சொல்லுங்க. அளவு திட்டத்துல பெரிய அளவு திட்டம் இருக்கு, அதாவது பெருப்பித்தல், பெருப்பித்தல் சிரிப்பித்தல், இப்படி ரெண்டு விஷயம் நீங்க படிப்பீங்க. பெருப்பித்தல், சிரிப்பித்தல். ஓகே. பொதுவா பெருப்பித்தல் எதுல நடக்கும்? சின்ன ஸ்கேல் உண்டு, சிறிய ஸ்கேலா பெருப்பிக்கப்படும், பெரிய ஸ்கேலா? எனிவன் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. மாத்தி யோசிங்களே. சிரிப்பித்தல்ட படம் பெரிதா வரையப்படும். எஸ் முஃபா. சிரிப்பித்தல்ற படம் வந்து பெரிதா வரையப்படும். பெருப்பித்தல்ற படம் சின்னதாக வரையப்படும். அல்ல, அதான் கேக்குது. ஓகே, 1 மினிட் தாங்க.
ஓகே. மதுமிதா நான் பேச இல்ல அதான் கேட்டுச்சு சரியா. சோ நான் இதை சும்மா எழுதி வச்சேன். ரைட். சோ கவனிங்க. படங்களை பெருப்பித்தல் சிரிப்பித்தல் ரெண்டே இருக்கு. நான் டீட்டெயிலா அதை இன்னொரு செஷன் ஒன்று நான் போட்டு உங்களுக்கு சொல்லி தருவேன். மோஸ்ட்லி டேட் ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். இன்ஷால்லா நடக்கும் சரியா. அந்த நேரம் நான் அதை டீட்டெயிலா சொல்றேன். இப்ப இதுல நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ற எல்லாருமே சரி. இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு திட்டத்தை விட ரைட்டா படத்தை வரைய வேண்டிய அளவு திட்டம் பெரிதா இருந்தா படம் சிரிப்பிக்கப்படும் சரியா. அளவு திட்டம் பெரிதா இருந்தா இருக்கிற அளவு திட்டத்தை விட பெரிய அளவு திட்டத்துல நீங்க படம் வரையணும்னு சொன்னா அங்க சிரிப்பித்தல் நடக்கும் சரியா. பெரிய ஸ்கேலுக்கு நீங்க படம் வரையணும்னா சின்னதா சிரிப்பித்தல் நடக்கும். ஓகே, நான் அதை ஒழுங்கா அந்த கிளாஸ்ல சொல்றேன். பெருப்பித்தல் அதுக்கு எதிரானதாக நடக்கும் சரியா. பெருப்பித்தல் என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு திட்டம் இருக்கு. அந்த அளவு திட்டத்தை விட நீங்க படம் வரைய வேண்டிய அளவு திட்டம் சின்னதாக இருந்தா பெருப்பித்தல் நடக்கும். மாத்தி யோசிங்க சரியா. அளவு திட்டம் சின்னதுண்டா பெருப்பித்தல், அளவு திட்டம் பெரிதா இருந்தா சிரிப்பித்தல். மாத்தி யோசிங்க சரியா. மாத்தி யோசிச்சீங்கன்னா ஓகே, தெரியலாட்டி மார்க் பண்ணி கொள்ளுங்க. மத்தபடி எல்லாரும் ரிப்ளை பண்ணிக்கிறீங்க, உங்களோட ஆன்சர் சரி. இப்ப இந்த கொஸ்டினுக்கு வாங்களே. இப்ப தலைகீழா தானே யோசிக்கணும். ரைட். சோ இப்ப பேரளவு திட்டம் கேட்டிருக்கு. அப்ப பெருப்பித்தல் உங்களுக்கு கேட்டிருக்கு. அப்ப என்ன ஆன்சர் வரும்? அளவு திட்டம் பெரிதானதையா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க, அளவு திட்டம் சின்னதா இருக்கிறதையா? மாத்தி யோசிக்கணும். அளவு திட்டம் சின்னதா இருக்கிறத தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். சோ பெருப்பித்தல் நடக்கும் சின்ன அளவு திட்டம், சிறுப்பித்தல் நடக்கும் பெரிய அளவு திட்டம், வழங்கப்பட்ட அளவு திட்டத்தை விட சரியா. அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் 1/25,000. இது உங்களுக்கு ஏ லெவல்ற மெட்ரிக் ஒன்றுக்கு 50,000லையும் கொஸ்டின் வரும். இப்ப உங்களுக்கு ஒரு 1/50,000 படம் எக்ஸாம்ல தருவாங்க தானே, தந்துட்டு உங்களுக்கு அதையில இருந்து கேள்வி கேட்கலாம். இந்த 1/50,000 அளவு திட்ட படத்துல இருந்து சிற்பித்தல் படத்தொண்ட நீங்க தயாரிக்க சொல்லி கேட்கலாம் சரியா. மாத்தி 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 கேட்கலாம். அது கேட்கிற மெத்தட் நான் பிறகு உங்களுக்கு சொல்றேன். ரைட். அப்ப இதுல பெரிய அளவு திட்ட இந்த பெருப்பித்தல் நடக்கணும். ஆகவே சின்ன அளவு திட்டத்தை செலக்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். நம்பர் 5 குயிக்கா. இன்னும் 50 மினிட்ஸ் தான் எனக்கு இருக்கு. நம்பர் 5. ஓகே, இதுல சொல்லிடுறேன். ஜிபிஎஸ் இருக்குது தானே. ஸோ ஜிபிஎஸ்ல என்ன நடக்கும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். புவியில இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்திலையும் உண்மையான அமைவிடம், உண்மையான அமைவிடம்ன்றது கீவேர்டே ஏ லெவல்ல வரலாம். உண்மையான அமைவிடம் அல்லது துல்லியமான அமைவிடம், அதை கண்டறியறதுக்கு நாங்க ஜிபிஎஸ் பயன்படுத்துவோம் சரியா. ஜிபிஎஸ் நாங்க பயன்படுத்துவோம். ஸோ ஜிபிஎஸ்ல என்ன நடக்கும்னா செய்மதிகள் வந்து தொழிற்படும். ரைட். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கேட்டுக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு இடத்திட அமைவிடத்தை நீங்க பாக்குறதுக்கு குறைஞ்சது எத்தனை செய்மதி தேவை, குறைந்தது எத்தனை செய்மதி, பேசிக்கா எத்தனை செய்மதி இருந்தா அந்த இடத்திட அமைவிடத்தை நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல கேள்வி. அதாவது லொகேஷன். இப்ப வச்சுக்கொள்ளுங்களேன். நோ லிமிட் இருக்கு, ஷாப் இருக்கு. ஸோ நோ லிமிட்டை நீங்க சர்ச் பண்றீங்க, எங்க நோ லிமிட் இருக்குன்னு. ஸோ நோ லிமிட்ல எக்ஸாக்ட் லொகேஷன் வருது என்ன. ஸோ அந்த லொகேஷன் தாரத்துக்கு எங்களுக்கு எத்தனை செய்மதி இருக்குன்னு பேசிக்கா. பேசிக்காக இருக்க வேண்டிய செய்மதிகளுடைய எண்ணிக்கை வந்து 3 சரியா. குறைந்தது 3 செய்மதிகள் காணப்படணும். 3 செய்மதியே, குறைஞ்சது 3 சரி. அப்ப ஆன்சர் இதுல 3. இப்ப இதே நான் மாத்தி கேட்கிறேன். இது வந்து அடிப்படையில இருக்கக்கூடிய செய்மதி தானே, குறைஞ்சது 3 இருக்கணும். உங்களுக்கு தெளிவா முப்பரிமாண தன்மையில நீங்க அந்த லொகேஷனை பார்க்கணும். அப்ப உங்களுக்கு எத்தனை செய்மதி தேவை? முப்பரிமாண தன்மையில. எஸ், குட் இல்மா. சரியா. முப்பரிமாண தன்மை நீல அகல உயர அடிப்படையில் ஒரு 3D வியூ. முப்பரிமாணம். முப்பரிமாண தன்மையில உங்களுக்கு அந்த லொகேஷன் தேவைன்னு சொன்னா 4 செய்மதி இருக்கணும். ஸோ 3D வியூஸ்க்கு உங்களுக்கு 4 செய்மதி இருக்கணும். பேசிக்கா உங்களுக்கு ஒரு 3 செய்மதி இருக்கலாம் சரியா. தட்ஸ் இட். ஓகே, காவித்தரவு. பின்வருவற்றுள் எது காவித்தரவு மாதிரியில் புள்ளி கோடு பல்கோணி வடிவில் தரவுகள் சேமிக்கப்படுகின்றன? அதை ஓர்டருக்கு செக் பண்ணுங்க. புள்ளியில எது வரலாம், கோடுல எது வரலாம், பல்கோணியில எது வரலாம்? யா, வெரி குட். நம்பர் 1 ஆன்சர். 1 ஆன்சர், எஸ். வெரி குட். ஓகே, நல்ல ஆன்சர் பண்றீங்க என்ன. குட்.
சரி, ரைட். அப்ப புள்ளி கிணறுகள் எல்லாம் புள்ளி வடிவத்துல காட்டலாம். கால்வாய்களை வீதிகளை எல்லாம் வந்து கோடு வடிவத்துல காட்டலாம். மைதானம் ஒரு பெரிய பரப்பாக இருக்கு, அதை பல்கோணியில காட்டலாம். இந்த கட்டடம் வந்து புள்ளியில தான் வரும், வீதி வந்து கோடுல வரும். இதெல்லாம் மாத்தி மாத்தி தந்திருக்கு. சரியா? சோ சரியான ஆன்சர் வந்து நம்பர் 1. பயிர் நிலமும் எஸ் பல்கோணியில காட்டலாம். காட்டு பகுதியும் பல்கோணியில காட்டலாம். விளைநில பகுதி ஒரு சிட்டி மேப் வந்து ஒரு பல்கோணியில காட்டலாம். சரி, 7வது கொஸ்டின். 1/25,000 நேர்கோட்டு அளவு திட்டத்தில் 2 சென்டிமீட்டர் தூரம் எத்தனை மீட்டரில் குறிப்பிடப்படும்? 1/25,000 ரூல் என்ன? 1/25,000 அதோட அர்த்தம் என்ன? 1/25,000 நீங்க ஆன்சர் பண்ணுங்க, நான் இதை எழுதி வைக்கிறேன். 1/25,000 சொன்னா 1 சென்டிமீட்டர், படத்துல 1 சென்டிமீட்டர் பகுதியில வந்து காட்டப்படக்கூடிய அளவு கிட்டத்தட்ட 25,000 சென்டிமீட்டர். 25,000 சென்டிமீட்டர் பகுதி தான் படத்துல 1 சென்டிமீட்டரா காட்டப்படும். அதை சுருக்குவோம். 1 சென்டிமீட்டர் பகுதி வந்து படத்துல 25,000 சென்டிமீட்டர்னு சொன்னா அது 1/4 கிலோமீட்டர். ஒரு 1/4 கிலோமீட்டர்ல தான் காட்டப்படும், அதாவது 0.25 கிலோமீட்டர். சரியா? ரைட். அப்ப இங்க உள்ள கேள்வி என்ன? 1/25,000 நேர்கோட்டு அளவு திட்டத்தில் 2 சென்டிமீட்டர் தூரம் எத்தனை மீட்டரில் குறிப்பிடப்படும்? மீட்டர் கணக்கு கேட்கிற. சரியா? 1/4 கிலோமீட்டர்னு சொன்னா எத்தனை மீட்டர் இந்த இடத்துல ஆன்சர் வரும்? 1/4 கிலோமீட்டர்னா எத்தனை மீட்டர்? 1/4 கிலோமீட்டர்னா எத்தனை மீட்டர்? 250 மீட்டர் தெரியும் தானே? அப்ப 1 சென்டிமீட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர் காட்டப்படும். அதுதான் இங்குள்ள விஷயம். இப்ப உங்களுக்கு கேட்டிருக்கிற கேள்வி 2 சென்டிமீட்டர் தூரம் எத்தனை மீட்டர்ல காட்டப்படும்? 1 சென்டிமீட்டர்ல 1/4 கிலோமீட்டர் காட்டப்படும். 1/4 கிலோமீட்டர்ல நீங்க மீட்டருக்கு மாத்தினீங்கன்னா 250 மீட்டர்ல காட்டப்படும். 2 சென்டிமீட்டர் தூரம் வெரி இன்னொரு கணக்கு என்ன? 500 மீட்டர்ல காட்டப்படும். 5வது ஆன்சர். சரியா? இதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. 1/50,000க்கு, 1/25,000க்கு, 1/75,000க்கு, 1/100,000க்கு எல்லாத்துக்கும் நேர்கோட்டு அளவு திட்டம் போட்டு எவ்வளவு எவ்வளவு அளவுல காட்டப்படும் எல்லாம் சரியான முறையில மார்க் பண்ணி கொள்ளுங்க. எம்சிக்யூஸ்க்கு வரலாம். ஓகே, 8வது கொஸ்டின். சக்தி மற்றும் பதார்த்தம் ஆகிய இரண்டிற்காகவும் திறந்து விடப்பட்ட தொகுதி. தா மூ தீன்னு சொல்லி நாங்க கிளாஸ்ல படிச்சோம். தா மூ தீ தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. தனித்த மூடிய திறந்த தொகுதின்னு சொல்லி தா மூ தீன்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம் வச்சு நாங்க கிளாஸ்ல படிச்சுக்கிறோம். சரியா? ரைட். தெரியும் தானே? ரைட். தெரியாதவங்க தா மூ தீன்னு ஷார்ட் ஃபார்ம் ஒன்று நினைவு வச்சு கொள்ளுங்க. தனித்த தொகுதி, அடுத்தது மூடிய தொகுதி, அடுத்தது திறந்த தொகுதி. ரைட். அது தெரியும் தானே? ரைட். அப்ப தனித்த தொகுதி வந்து ஞாயிற்று தொகுதி. யா, ரைட், குட். ஸோ மூடிய தொகுதி வந்து புவி தொகுதி. அதுக்குள்ளுக்கு இருக்கிற சூழல் தொகுதி வந்து திறந்த தொகுதி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஞாயிற்று தொகுதி, அதுக்கடுத்து புவி தொகுதி, திரும்ப அதில் இருக்கக்கூடிய சூழல் தொகுதி. அப்படி ஒரு ஃபார்மேட்டை நினைவு வச்சுக்கொள்ளுங்க எம்சிக்யூக்கு. தா மூ தி தனித்த மூடிய திறந்த உள்ளுக்குள்ளுக்கு வரக்கூடியது தான் ஓர்டருக்கு வர்றது மாதிரி கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ ஆன்சர் நம்பர் 1 சூழல் தொகுதி. ஓகே, கொன்ட்ராக்ட். கொன்ட்ராக்ட் டயலாக் நினைவிருக்கா? கொன்ட்ராக்ட்க்கு நாங்க ஒரு நிமோனிக் பார்த்தோம். யாரு சரி ஆரம்பிச்சு விடுங்க. கொன்ட்ராக்ட்க்கு என்ன பார்த்தோம்? கொன்ட்ராக்ட் மட்டும் இல்ல, மோஹரோவிக், கூட்டன்பர்க், லேமன் எல்லாம் ஓர்டருக்கு ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு ஒரு லைன் ஒன்றை பார்த்தோம். யாரையோ கொண்டுட்டோம். எனிவன்? கொன்ற மோகனின் துண்டுகளை கூட்டிய லேமன். ரைட். அப்ப தெரியும் தானே அது? ஃபைன். ரைட். கொன்ற மோகனின் துண்டுகளை கூட்டிய லேமன். ரைட். ஓகே. ஸோ இப்போ இங்குள்ள கேள்வி என்ன? புவி கட்டமைப்பில் கொன்ட்ராட் இடைவெளி அமைந்துள்ள புவியின் பிரதான படை. ஸோ கொன்ற மோகன், கொன்ட்ராட் ஆரம்பத்திலே வரும். ஸோ எங்க அது இருக்கு? புவி ஓட்டு. ரைட். ஓடு பகுதி. அதாவது கொன்ட்ராட் எது ரெண்டையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கு? கொன்ட்ராட் ஓட்டுல இருக்கு, எது ரெண்டையும் பிரிக்கும்? சீயலையும் சீமாவையும் பிரிக்குமே. கண்ட ஓட்டையும் சமுத்திர ஓட்டையும் பிரிக்கும். கொன்ற மோகனின் துண்டுகளை கூட்டிய லேமன். கொன்ட்ராட், மொஹரோவிக், துண்டுகள் ஒரு செட்டப், அதுக்கு அடுத்து கூட்டிய கூட்டன்பர்க், அடுத்து லேமன். ஓகே, ரைட்.
ரைட், இது வந்து கேள்வி கொஞ்சம் பிள்ளை, நான் இதை கரெக்ட் பண்றேன். தீப்பாறைகளுள் இரும்பு மெக்னீசியம் அதிக அளவு கொண்ட கருப்பு நிற பெசால்ட் பாறை. பெசால்ட்னு சொல்றதே ஒரு பாறை வகை, அதையே இந்த இடத்துல கேள்வியா போட்டிருக்கு. அது அப்படி வராது. அதிக அளவு கொண்ட காரத்தன்மையான பாறைன்னு சொல்றது தான் கேள்வி. கேள்வி பிள்ளை. சரியா ஆன்சர் பண்ணுங்க. அப்ப என்ன ஆன்சர் வரும்? இரும்பு மெக்னீசியம் அதிக அளவு கொண்ட காரத்தன்மையான பாறை. இது நீங்க தீப்பாறையிட வகையில எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆலியா புதிய ஆளா? ஆலியா இன்றைக்கா வந்திக்கிறீங்க? ஓகே, நோட் பண்ணி கொள்ளுங்க. இதுக்கு அடுத்தவங்க கொஞ்சம் யோசிங்க. சரியா? கொன்ற மோகனின் துண்டுகளை கூட்டிய லேமன். ஓகே, கொன்ற மோகனின் துண்டுகளை கூட்டிய லேமன். கொட்டிட்டாலியா? குயிக்கா நோட் பண்ணுங்க. ரைட், தீப்பாறையில இரும்பு மெக்னீசியத்தை அதிகளவு கொண்ட காரத்தன்மையான பாறை வந்து இந்த இடத்துல கப்ரோ. எஸ் ஷஃபியா, ரைட், கப்ரோ. சரியா? கப்ரோ தான் இதுக்கு சரியான ஆன்சர். இது வந்து இருக்கும், எங்க தெரியுமா இருக்கும்? செக் பண்ணி கொள்ளுங்க. நிற அடிப்படையிலான வகைப்பாடுன்னு ஒன்று இருக்கும். தீப்பாறை வந்து 3 வகையாக வகைப்படுத்தப்படும் தானே. நிற அடிப்படையில, ரசாயன சேர்க்கை அடிப்படையில, குளிர்ச்சி அடையும் இடத்து அடிப்படையாக கொண்டெல்லாம் தீப்பாறை 3ஆக வகைப்படுத்தப்படும். நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல நிற அடிப்படையை செக் பண்ணுங்க. அதுல இதுகள் இருக்கு. ஸோ ப்ராக்டிஸ் எடுத்து கொள்ளுங்களே. ரைட். ஓகே, 4 மினிட்ஸ் மோ. குவாட்சைட் பாறையின் மூலப்பாறை. இது சிம்பிள் என்ன? குவாட்சைட் பாறையிட மூலப்பாறை நம்பர் 2 மணற்கல். குவாட்சைட் பாறைக்கு இன்னொரு பெயர் இருக்கு, படிகப்பாறை அல்லது படிகப்பார்னு சொல்றது. குவாட்சைட். சரியா? நம்பர் 2 ஆன்சர். மற்றபடி போன கிளாஸ் நான் சொன்னேன் தானே, மாக்கல்னு சொல்றது மூலப்பாறை, சிஸ்ட்னு சொல்றது உருமாறிய பாறைன்னு சொன்னேன். என்ன கைட்ல அந்த அது ரோங்கா போட்டிருக்குண்டு, அது ஒழுங்கா பார்த்து செஞ்சு கொள்ளுங்க. ரைட். மண்வழியில் அதிகம் காணப்படும் பிரதான மூலகம் என்ன? இது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் உண்டு. நைட்ரஜன். சரியா? நைட்ரஜன் தான் இருக்கும். மண் வழியிலையும் அதிகமாக நைட்ரஜன் தான் இருக்கும். வளிக்கோளத்திலையும் அதிகமாக இருக்கிறது நைட்ரஜன். அதுக்கு அடுத்து தான் ஆக்சிஜன். சரி, ரைட். இது தெரியுமான்னு கெஸ் பண்ணுங்க. இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் ஒன்று காட்டுறேன். அந்த பிக்சரை பார்த்துட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். இல்ல பானு, இது வந்து நான் ஃப்ரீயா இந்த டேர்ம் எக்ஸாம் கொண்டு சொல்லி போட்ட கிளாஸ். இது உங்களோட டேர்ம் எக்ஸாம் 24th தானே, சீட்ஸ் டேர்ம் எக்ஸாம். அது வரையும் உங்களுக்கு நடக்கும். ரைட்டா? மற்றபடி 27 ஏ லெவல் கிளாஸஸ் நடந்து கொண்டு இருக்கு. 27ம் நடந்து கொண்டு இருக்கு. 28 வந்து இந்த ஏப்ரல் லாஸ்ட் ஸ்டார்ட் ஆக இருக்கு. சரியா? இது டேர்ம் எக்ஸாமுக்காக ஜஸ்ட் போட்டது. இப்போ இது முடிஞ்சு சரியா 7:45 உங்களை முடிச்சிட்டு 27 பெட்ஜுக்கு பெய்ட் கிளாஸ் நடக்கும். ஓகே, ரைட். ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ரைட். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்றேன். இப்ப நான் ஒரு பிக்சர் ஒன்று காட்டுறேன். அந்த பிக்சர்ல உங்களுக்கு நான் சொல்லி தாரேன். அதுக்கு அடுத்து நீங்க ஆன்சரை சரியா எடுத்துக்கொள்ளணுமே. ரைட். ஓகே, நம்பர் 1 ஆன்சர் பண்ணிருக்கு. சரி, இப்ப அப்படியே இந்த பிக்சருக்கு வாங்க. இந்த குயிக் இந்த ஆன்சரை ரஃபா மார்க் பண்ணி கொள்ளுங்களே, அல்லது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அடிச்சு வச்சுக்கொள்ளுங்களே. குத்து தீப்பாறை, டைக்ஸ் கிடை தீப்பாறை, சில் குமிழ் தீப்பாறை, லக்கோலித் குழிவு தீப்பாறை, லெபோலித் உள்ளீட்டு தளம் வந்து பெத்தோலித். தொழித்துண்டு இருக்கேன் நான். ரைட். அடுத்து இதுல ஒரு பாயிண்ட், இதுக்கும் எம்சிக்யூ, ஏ லெவல் எம்சிக்யூக்கு வருது. இந்த லித்துன்னு வந்தா குழம்பிக் கொள்ள வானம். இது வந்து தலையீட்டு தீப்பாறையே. தலையீட்டு தீப்பாறைக்கு தான் லித் வந்து போடுறது. ஏ லெவல் எம்சிக்யூல குமிழ் தீப்பாறை என்று தராம லக்கோலித்னே போட்டு வைக்கிறது நடக்கிறது. அப்ப லக்கோலித்தா என்னமோ புதிய ஒரு நில உருவம் குழம்பி கொள்றது. குழம்பவானம். இது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த இதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது தானே, அதைத்தான் வித்தின் பிராக்கெட் போடுறது. இப்ப டைக்னு சொல்றது இங்கிலீஷ் வேர்ட், அது குத்தி தீப்பாறையை குறிக்கும். சில்ண்டு சொல்றது இங்கிலீஷ் வேர்ட், ரைட்டா, அது கிடை தீப்பாறையை குறிக்கும். ஏ லெவல் எம்சிக்யூல லக்கோலித் எல்லாம் வந்திருக்கு. சரி, அப்ப லெக்கோலித்னு சொல்றது சிம்பிளா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, தலையிட்டு தீப்பாறை.
இப்ப எக்ஸாம்ல கேட்கலாம் உங்களுக்கு தள்ளல் தீப்பாறை நில உருவங்களை காட்டும் தொகுதி அப்படின்னு கேட்கலாம். அப்ப இந்த லித்து லித்துன்னு வந்தா வெட்டி விடுங்க, அதெல்லாம் தலையிட்டு தீப்பாறையே நினைவு வச்சு கொள்ளுங்க. இது ஏ லெவல் பேப்பர் கிளாஸ்ல இப்ப புதுசா நான் சொன்ன விஷயம், நான் ரிப்பீட் பண்ணினேன் உங்களுக்கு. ஓகேயா? சரி, இப்ப நான் பிக்சர் ஒன்று காட்டுறேன். இப்ப அதை கவனிங்க, அந்த பிக்சர்ல பார்த்து எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணுமே நீங்க. ரைட், இப்ப அந்த பிக்சரை காட்டுவோம். ஓகே, 7:45. ஓகே, இந்த கொஷனோட முடிப்போம். சரிங்க. நான் உங்களுக்கு இதோட மீனிங் சொல்றேன். இதுதான் தலையீட்டு நில உருவம், சரியா? குமிழ் தீப்பாறை, குழிவு தீப்பாறை, இந்த பாருங்க சீத்தர் மரவடிவ கிடை தீப்பாறை, இதெல்லாம் போட்டிருக்கு. இதில் உள்ள இது டீச்சர்ஸ் கைடு, இது டீச்சர்ஸ் கைடு. இந்த டீச்சர்ஸ் கைட்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பில, சரியா? இதெல்லாம் பில, சரியா? சில்ண்டு சொன்னா என்னன்னு இங்க இடத்துல பாருங்க. சில்ண்டு சொன்னா கிடை தீப்பாறை. இங்க சில்னு சொல்லிட்டு குமிழ் தீப்பாறைக்கு பக்கத்துல போட்டிருக்கு. டைக்னு சொன்னா ஆக்சுவலி குத்து தீப்பாறை, வேண்டா ரஃபா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. டைக்னு சொன்னா குத்து தீப்பாறை. இதுல பிழையா இருக்கு, இது சரி. சில்னு சொன்னா கிடை தீப்பாறை. மத்த இந்த லித் லித்னு வந்தா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. அதெல்லாம் வந்து தலையீட்டு தீப்பாறைக்கு வரும். ஏ லெவல் எம்சிக்யூல வாரதே லித். ரைட். இப்ப இந்த படத்தை அப்படியே பாருங்க. கேள்வி என்ன என்று சொன்னா ஆழமான படையில இருக்கிறது. இதுல வந்து ஆட்பிளவு கட்குகை வந்து பெத்தோலித்னு தந்திருக்கு, சரியா? அது ஓகே, சிலது ஓகே தானே. இப்ப எனக்கு கண்டுபிடிங்க சரியான ஆன்சர் என்ன. இதை வேணா செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இங்க பெத்தோலித் இருக்கு, டைக்ஸ் இருக்கு, சில்ந்து சொன்னா இதுமா கிடைத்திப்பாறை. ஓகே, இதுல சரி, இதுல அழகா டிரான்ஸ்லேஷன் ஒழுங்கா தான் போட்டிருக்கு. கண்டுபிடிங்க இப்ப இதுல. பெத்தோலித், லக்கோலித், சில், டைக்ஸ். இப்ப இந்த படத்துக்கு வாங்க. பெத்தோலித். ஆ, அஹ், நானே வாய் விட்டு சொல்றேன்ப்பா. ஃபர்ஹத் பிடிச்சிட்டா. ஃபர்ஹத்துக்கு விளங்கிட்டது. ஆ, ஆக்கிஃபா ஒரு மாதிரி காப்பாத்திட்டீங்க. சரி, கிளாஸ் ஸ்டூடெண்ட் பிளவிட்டன்னு சொன்ன கதி என்ன? ஜதீஷன் ஓகே. ஆ, பத்தோலித்தேன்னா இந்த படத்துல பாருங்க. இந்த பிக்சர்ல ஆழமான பகுதியில இருக்கிறது பத்தோலித் தானே, இது சரி. இது பிழை இல்லை, இந்த டிரான்ஸ்லேஷன் சரி. இது இங்கிலீஷ் கைட், இது இங்கிலீஷ் கைடே பக்கத்துள்ளது பத்தோலித், சரியா? அப்ப என்ன கேள்வி? ஆழமான படையில பறந்து காணப்படக்கூடிய ஒரு பாதாள தீப்பாறை அல்லது தலையீட்டு தீப்பாறை என்று கேட்டால் ஆன்சர் ஆட்பிளவு கட்கொகை, அல்லது ஆன்சர் வந்து உள்ளீட்டுள்ளம் தந்திருக்குது தானே, அது ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷனே. அப்படியும் நினைவு வச்சு கொள்ளலாம். தெரியலையா? எடுக்கணும், எம்சிக்யூ காப்பியை மார்க் பண்ணணும். சரியா? ஓகே, அஸ்மா பிடிச்சிட்டா. குட், ஃபைன். அப்ப ஆன்சர் நம்பர் 5. ஓகே, ரைட். நான் இதோட முடிக்கிறேன். கண்டினியூ பண்றேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டியூஸ்டே. இல்ல, நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து நியூ இயர் என்ன உங்களுக்கு? ஹிந்துஸ் நியூ இயர் வருது. அப்ப டியூஸ்டே நடக்காது, தேர்ஸ்டே நடக்கும். 24th தானே ஜோக்ரஃபி இருக்கு. ஸோ ஜோக்ரஃபி வரும் வரையும் இந்த செஷன் உங்களுக்கு ஃப்ரீயான முறையில் நடக்கும், சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 1க்கு 50,000 உண்டு பார்ப்போம். ரைட், இதை வேண்டா குயிக்கா முடிச்சிட்டு 1க்கு 50,000 பார்ப்போம் நாங்க. ஓகே, ஜதீஷன் கண்டினியூஸா வாரீங்க நீங்க, நோட்டட். ரைட், ஓகே. ரைட், ஓகே தென். அப்ப இது வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க என்ன குரூப்ஸ்ல இருந்து வந்தீங்களோ தெரியாது. வேணும்டா என் வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. நான் அதுல வந்து இந்த ஜூம் லிங்கை வந்து தருவேன். கொஞ்சம் இருங்க, நான் அதை உங்களுக்கு சாரி, அதை உங்களுக்கு இப்ப ஷேர் பண்ணி விடுறேன். நீங்க இது பண்ணிக்கொள்ளலாம். எங்க வச்சேன்? கொஞ்சம் இருங்க. இருக்கிறவங்க தேவையில்லை, ஆல்ரெடி அந்த சேனல்ல இருக்கிறவங்க தேவையில்லை. ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நான் இதில் போடுவேன். அதனால இதை இது பண்ணி கொள்ளுங்க. ஷேர் பண்ணுறேன், மெயின் chatல போடுறேன் பாருங்க. ஓகே, வந்திருக்குது தானே? இது பண்ணி கொள்ளுங்க. ஃப்ரீ செஷன்ஸ் நடக்கிற நேரம் இதுலேயும் இருக்கும். ஜானு சார்ட குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் அப்டேட் கிடைக்கும். அது இல்லாமல் கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் என் சேனலில் அப்டேட் பண்ணுவேன்.
நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். அடுத்து யா வேறு குரூப்ஸ் எல்லாம் இருக்குது தான், அது நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் சொல்கிறேன். என் கான்டாக்ட் நம்பர் இதில் இருக்குது தானே? ஓகே, அதுதான் என் இது சேனல் இது வந்திருக்குது தானே? ஓகே, திரும்ப அனுப்ப சொல்கிறீங்க, ஏன் வரலையா? ரைட். அதை தவிர வேறு என்ன சொல்ல பார்த்தேன்? யா என் கான்டாக்ட் நம்பர் இந்த இதில் இருக்கேன்னா நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஓகே, எங்கே தந்திருக்கிறேன்? யா கீழே தந்திருக்கிறேன். சரியா, இந்த பாருங்க. ஓகே, 26 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் சார் இருக்கிறீங்கன்னா பேப்பர் கிளாஸஸ் ஆல்ரெடி போய் கொண்டிருக்கு. எம்சிக்யூக்கு மட்டும் தனி பேப்பர் கிளாஸ் போகுதோ. ஏப்ரலில் திரும்பவும் அடுத்த பேப்பர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்டா பண்ணி கொள்ளலாம். 27 இருக்கிறீங்கண்டா சீட்ஸ் பேப்பர் செய்கிறீங்கண்டா நல்ல முறையில் எக்ஸத்தை செய்யுங்க. ஓகே, தட்ஸ் இட். ஓகே, ஃபைன், நான் அப்போ முடிச்சுக்கொள்கிறேன். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட் ஆல் ஆஃப் யூ. ஓகே, பாய் ஆல்.